ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் மீ நிலேஷ் மாருதி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிசர்ஜென்ட் பாரத்ங்கிற புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் யூரோபைஸ் பாரத். இந்த வீடியோ தமிழில் போட்டிருக்கேன். மற்ற வீடியோலாம் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற லிங்க்கை பாருங்கள். ஸோ இப்போது லெசன் ஆரம்பிப்போம். Introduction. Our country Bharat has a civilizational history that is more than 10,000 years old. Our economic prosperity, cultural diversity, scientific heritage, intellectual prowess, architectural grandeur, etc. made the entire world look at us with awe. At the dawn of the 11th century, the greedy eyes of the Turkic and Arabic invaders fell on Bharat. Intruding right into the mainland of Bharat, the fanatical invaders plundered and devastated our country. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நாடு பாரதம் 10,000 ஆண்டுகளுக்கு பழமையான ஹிஸ்ட்ரி வச்சுருக்கு, வரலாறு. நம்மளோட எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது நம்மளோட காசு பணம் நம்ம ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கோம். நம்மளோட கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது. நம்மளோட சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ், ஏன்னா நம்மலாம் முன்னாடி ஆதி காலத்திலேயே அறிவியலில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தோம். இன்டலெக்சுவல் ப்ரவஸ், அதே தான் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ் மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சுரல் கிராண்டியர், இப்போது ராஜராஜ சோழன் இதை கட்டினார், தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் பெரிய லெவலில் கட்டிட்டு போயிருக்காங்க. மேட் தி என்டையர் வேர்ல்டு லுக் அட் அஸ் வித் ஆ, அதாவது உலகமே நம்மளை பார்த்து அதிர்ச்சி பட்டது. அதுக்கப்புறம் 11வது செஞ்சுரி ஆண்டில் டர்க்கிக் அண்ட் அரேபிக் இன்வேடர்ஸ் பாரதத்து உள்ளே தேடி நாட்டையே அழிச்சிருக்காங்க, நாட்டை அழிக்க ட்ரை பண்ணாங்க. Wave after wave of unthinkable aggression swept our land, yet there was never a dearth of brave hearts in our country. Valorous kings like Prithvi Raj, Hamir Singh, Krishnadeva Raya, Maharana Pratap, Shivaji Maharaj, Tarabai, Guru Govind Singh and many others rose to the occasion and challenged Islamic imperialism. Constant resistance and resilience of the Marathas, Rajputs and Sikhs during the middle of the 18th century made Mughals insignificant. During the 16th century, European trading companies set their foot on our soil, looking to exploit the immense riches that Bharat possessed. Soon they went on to become our masters. ஸோ இது மாதிரி அலைமாரியே வந்துட்டே இருந்தாங்களாம் இவங்க டர்க்கிக் இன்வேடர்ஸ், அரேபிக் இன்வேடர்ஸ், அதுக்கப்புறம் முகல்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் பிருத்விராஜ், ஹமீர் சிங், கிருஷ்ணதேவராயா, மகாராணா பிரதாப், சிவாஜி மகாராஜ், தாராபாய், குரு கோவிந்த் சிங், அதுக்கப்புறம் நிறைய பேர் மாதிரி எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்களாம். ஸோ மராத்தாஸ், ராஜ்புத், சீக்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதாவது ஹைலைட் பண்ணியிருக்குது. 18வது நூற்றாண்டில் முகல்ஸை அடித்து போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 16வது நூற்றாண்டில் யூரோப்பியன்ஸ் வந்துட்டாங்க. ஐரோப்பிய நாட்டுக்காரர்கள் இங்கே ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக. ஸோ அவங்க நம்மளோட ஆட்சியாளர்கள் ஆயிட்டாங்க. In this chapter, we will understand who were the European powers that competed for Bharat and how they established their power. Over the various European powers, it was the British who established a long-lasting rule on our soil. This year, we will be studying how the British exploited our country for over 2 centuries. We will also study the lives of great people who challenged British colonialists, ultimately paving the way for our independence. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், இது மாதிரி ஐரோப்பிய நாட்டுக்காரர்கள் எப்படி ஃபஸ்ட்டு பாரதத்துள்ளே வந்தாங்க, யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க பாரதத்துக்கு, அதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஆட்சி செஞ்சாங்க அடுத்த 200 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம இவங்க மக்கள் எப்படி பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து சண்டை போட்டு நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னு. இந்த வேர்ட்ஸ்லாம் நியூ வேர்ட்ஸ், அதனால் இதை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸாமில் ஓன் ஆன்சர்ஸ் எழுதும் போது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் டியூரிங் 18th century, அதாவது பாரதத்தில் யார் யாரெல்லாம் பெரிய லெவலில் இருந்தான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். மராத்தா எம்பையர் தான் முக்கால்வாசி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதோ கர்நாட்டிக்குன்னு ஒருத்தர் தமிழ்நாடு, பாண்டி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கேரளாவில் கொஞ்சத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஸோ
During the middle of the 18th century, the largest landmass of Bharat was ruled by the Marathas. Chhatrapati Shivaji envisaged an independent kingdom and called it Hindavi Swaraj. The seeds he had sown 100 years before grew into a huge tree that offered shade and breeze to the masses of Bharat who were getting scorched under the heat of the tyrannical rule under Mughal king Aurangzeb. After Shivaji, his son Sambhaji continued to resist the Mughals, and then an aggressive expansion was carried forward under the Peshawas, notable of whom was Bajirao I. ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா இது மாதிரி 18வது நூற்றாண்டில் ஸோ இது கேளுங்க 18ன்னு சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இயரோட ஸ்டார்டிங் வந்து 17ன்னு இருக்கும். 16வதுன்னு சொன்னால் 15ன்னு தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. அது ஏன்னு எனக்கு புரியல, பட் ஸ்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ 17th சென்ச்சுரியில் ஒரு இயர் சொல்லுங்கப்பான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து 1650 அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். ஸோ 18வது நூற்றாண்டு நடுவில் பாரதத்தில் பெரிய பகுதி வந்து மராத்தாஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். ஸோ ஜோத்பூர், ராஜஸ்தானு, குஜராத்து, உத்தரப்பிரதேஷ் முக்கால்வாசி பேர் தான் வச்சுருந்தாங்க, அவங்க தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி சத்ரபதி சிவாஜி ராஜா வந்து என்ன பண்ணார்னா யோசிச்சார், இந்த மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் பார்டர்லேருந்து சிக்கிம் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாடு, அதுக்கு பேர் ஹிந்தவி ஸ்வராஜ்னு. அவரோட ஆசை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் பெருசாகி மாதிரி அவுரங்கசீப் அடியில் மாட்டின மக்களை கொஞ்சம் நிழல் மாதிரி கொடுத்தது. சிவாஜி வந்து முடித்ததுக்கப்புறம் அவர் வயசாகி செத்ததுக்கப்புறம் சாம்பாஜிங்கிற அவரோட பையன் வந்து முகல்ஸுக்கு எதிர்த்தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், அதாவது சாம்பாஜி வந்து டக்குன்னு நாட்டை பெரிய லெவலில் ஆக்கிட்டாங்க. அதோ இப்படிங்கிறதுக்குள்ளே நாடை பெரிய லெவலில் இழுத்துட்டு வந்துட்டாங்க. பேஷாவாஸ் கூட பாஜிராவ் த ஃபஸ்ட்டுங்கிறவர் இதில் ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிட்டார். இந்த 1, 2ன்னு போட்டிருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம், 2 கெட்ட விஷயம் பண்ணியிருக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Marathas occupied Delhi in 1757 and their empire reached its zenith in 1760. Maratha empire spread from Peshawar, current-day Pakistan, in the west, parts of Kashmir in the north, Bengal in the east, and Tamil Nadu in the south. There were also some territories that did not fall under the Marathas. Punjab was under the Sikh misls. The kingdom of Mysore was under Hyder Ali and his son Tipu Sultan. South of Malabar coast, that is Kerala, was under the rule of kingdom of Calicut called Zamorin, and the kingdom of Travancore, who along with the Marathas played a significant role in guarding the long western coast of our country. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மராத்தாஸ் வந்து டெல்லி ஆட்சி பிடிச்சிட்டாங்க 1757. ஸோ இந்த இடத்த அப்படியே லபடிட்டாங்க மராத்தாஸ் முகல்ஸ்டேருந்து. 1757 ஆட்சி செஞ்சுட்டு அவங்க வந்து பீக்கை ரீச் பண்ணிட்டாங்க. ஜெனித்னா பீக்கு, நம்ம உச்சக்கட்டம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி 1770 அதுக்கப்புறம் நான் சொன்னதான் பாகிஸ்தான்லேருந்து பெங்கால் வரைக்கும், பெங்கால் வந்து இதுக்கிட்ட முடியும். இது வந்து அப்படியே குயிங் டைனஸ்டியில் கூட இருந்தது. அதுக்கப்புறம் காஷ்மீர் நார்த், இங்கே வந்து காஷ்மீரில் வடக்காக வச்சுக்கிட்டு தமிழ்நாடை சவுத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மராத்தாஸ்க்கு அடியில் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. சீக் மிசில்ஸ், அவங்க வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள், இதோ கருப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல இவங்க. மைசூர் வந்து இதுக்கிட்ட இருக்குது பாருங்கள் பர்பிளில். மைசூர் ஆட்சி செஞ்சவர் வந்து ஹைதர் அலியும் அவங்க பையன் திப்பு சுல்தானும். அவங்க வந்து ராக்கெட்ஸ்லாம் விட்டு பிரிட்டிஷை அடித்து போட்டாங்க, அது ஒரு தனி கதை. ஓகே, மலபார் கோஸ்ட் கேரளா, அதாவது கேரளாலேயே மலபார்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இப்போது நம்ம எப்படி சென்னை முன்னாடி மெட்ராஸ்ன்னு சொல்கிறோமோ, அதோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி மலபார்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த இடம் வந்து ஜாமொழின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சாங்க. அது ஆக்சுவலாக சமுத்திரி, ஆனால் சமுத்திரின்னு சொன்னால் வாயில் நுழைய மாட்டேங்குது போர்ச்சுகீஸ்க்கு, அதனால ஜாமொழின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் கிங்டம் ஆஃப் ட்ராவன்கோர், அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லப்பட்ட திருவனந்தபுரம், ஹூ அலாங் வித் த மராத்தாஸ் பிளேட். ஸோ நம்ம நாட்டுக்கே மாதிரி கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வெஸ்டர்ன் கோஸ்ட்டை. கிங்டம் ஆஃப் த சீ, அதாவது கடல் பற்றி. When we study history, we look at various kingdoms, their kings and the wars they fought. We tend to overlook crucial happenings at the seas, which in reality cover 3/4 of the earth. The western coast of Bharat had extensive sea trade with the Arabian and European world. The eastern coast with Southeast Asian countries.
Because of the flourishing maritime and commerce and business, fierce competition broke out over control of the seas and its different shores. The Mughals, who ruled large portions of Bharat by the end of the 16th century, failed to recognize the importance of everything related to sea trade, the navy, the necessity to guard the coast and the kind. Around this time, the Europeans started encroaching upon the world via the sea. They were in search of new lands, wanting to establish trade and business communities there. They reached the west coast of Bharat and tried to gain control over the land. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் பாஸ்ட்டுங்கிற புக் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த புக்கிலலாம் எப்படி இருக்கும்னா, நிலத்தை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த ராஜா இந்த ராஜாவை போட்டு கொன்னாரு, இந்த ராஜா இந்த ராஜாவை இன்வைட் பண்ணாருன்னு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர, கடலில் என்ன நடக்குதுங்கிறத சொல்லவே இல்லை அவங்க. அது ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருந்தது. ஏன்னா கடல் தான் வந்து முக்கால்வாசி பூமியை சுற்றி இருக்குது. ஸோ நம்ம வெஸ்டர்ன் கோஸ்ட், அதாவது நம்மளோட மேற்கு பக்க கடற்கரை வந்து அரேபியா, யூரோப். அரேபியாங்கிறது வந்து இப்போது பெருசாக இல்லை. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட இருக்கும். இப்போது யெமனு, ரெட் சி இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடு கூட. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா சைனா, இந்தோனேஷியா, சவுத் கொரியா, நார்த் கொரியாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முகல்ஸ் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க பாரத்தை பெரிய லெவலில். அவங்க வந்து கடலை பற்றி கண்டுக்கவே இல்லை. அது அவங்க தப்பு. அது ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக இந்த பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியுது பாருங்கள், அவங்க ஃபுல்லாக லேண்டு பேஸில் தான் இருந்தாங்களே தவிர அவங்க கடலுக்கு அப்படி ஒன்றும் போகல பெரிய லெவலில். அவங்களுக்கு கடல்னாலே இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை அப்படியே விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதே நேரத்தில் தான் ஐரோப்பிய நாட்டுக்காரங்க வந்து உலகத்துலேயே சுற்றி வந்தாங்க கடல் வழியாக. அவங்களுக்கு வந்து புது நிலம் வேணும், அதுக்கப்புறம் ட்ரேட்லாம் செட்டப் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அவங்க பாரத்தோட வெஸ்ட் கோஸ்ட், அதாவது மேற்கு கடற்கரைக்கு வந்துட்டு நாட்டை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இதோட இதை முடிப்போம். அடுத்த பார்ட்டில் நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொலோனியலைசேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டாபிக் இல்லை டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களை.